அனைவருக்கும் வணக்கம். ஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பாத்திரத்தில் போடுங்க. தண்ணி ஊற்றுங்க. ஒரே ஒரு சொட்டு டிஷ்வாஷ் லிக்விட், இது மூணையும் கலந்துட்டு ஒரு பாட்டில் எடுங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வெளியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு பளிச்சுன்னு இருக்கும். பொரியலுக்கு கூட்டுக்கு தேங்காய் தேவைப்பட்டதுனாக்கா, நமக்கு தேங்காய் டைமுக்கு நமக்கு கிடைக்கலன்னா பொட்டுக்கடலை, ஜீரகம், மிளகாய் மூணையும் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்திங்கனாக்கா தேங்காய் போடுறதோட சுவை அதிகமாக இருக்கும். தண்ணி காய வைக்கிற பாத்திரம் உள்ளே வெள்ளையாக இருக்கும். அது எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த வெள்ளைக்கரை போகவே போகாது. நீங்கள் சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைப்பீங்கல்ல, அந்த அரிசி அந்த பாத்திரத்தில் ஊற வைங்க. தொடர்ந்து 2 நாள் இதே மாதிரி செஞ்சிங்கனாக்கா வெள்ளைக்கரை இருக்கிற இடம் தெரியாமல் காணாத போயிடும். சமோசா செய்கிறதுக்கு முன்னாடி மைதா மாவை ஒரு வெள்ளை துணி நல்லா கட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வழக்கம் போல் சமோசா செய்யுங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும் சமோசா, அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.